இதுல பேக்கிங் ஆனா ரஸ்டன் அந்த சைடுல இந்த பக்கம் சைடு அந்த பக்கமா அங்க ஒரு பாக்ஸ் வரும். ஃபிட்டிங் வந்து மாட்டுற மாதிரி தான். ஐயோ ஸ்க்ரூ போட்ட மாதிரி கிடையாது. கொக்கி மாதிரி தான் மாட்டிக்குது. ஏதான்னு கேளுங்க. டக்குன்னு கழட்டி அவங்க லவ்வர் வீட்டுல கழட்டி வச்சுட்டு வந்துருவாரு. இவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்குல்ல, ஆமா, அவங்க என்ன அந்த கொக்கி என்ன டப்பா இது என்ன பாக்ஸ். அப்ப வீட்டுக்கு போகும்போது நிராயுதபாணியா போவாங்க. ஆமா, இந்த மாதிரி தான் போவாரு. இந்த மாதிரி தான் போவாரு. என்ன மாட்டி வச்சிருக்கீங்க டூல் பாக்ஸ். இவங்க ரொட்டி ஆம்லெட் போடுற பாக்ஸ் அந்த மாதிரி தெரியாது. இது டூல் பாக்ஸ் நினைச்சிட்டு இருக்குது. ஆனால் கழட்டி துணி வந்து அந்த பக்கம், துணி அந்த சைடு, சாப்பாடு ரொட்டி இந்த பக்கம். அந்த பக்கம் எத்தனை லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இது? சரியா 45 லிட்டர். எவ்வளோ? 45 லிட்டர். அதுதான் 45 லிட்டர். பாருங்க ஃபியூல் கேஜில் காட்டுதா? ஃபியூல் இங்கே இருக்கு பாருங்க. ஃபியூல் கேஜா? அதான் இந்த ஃபியூல் கேஜில் காட்டும் போதா? 48 லிட்டர். 48 லிட்டர். ஆமா, ஃபியூல் கேஜில். வேற லெவல்ல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சுவிட்ச் நீங்க பாத்துறீங்களா? இந்த சுவிட்ச் என்னன்னா இது? கையை வச்சு தொலைச்சு மலை மேல போறதுக்கு அழுத்தம் வரப்ப. சாரி தாத்தா சாரி. இந்த சுவிட்ச் மட்டும் கையில மட்டும் தொட்டுறாங்க. அவ்வளவு விசேஷம் இருக்கு. ஏன்னா இன்ஜினை பாதி கட் பண்ணி செட் பண்ணி லைனை மாத்தி கொடுக்கும். லைனிங் வந்துட்டு தான் போகும். அந்த சுவிட்ச் அழுத்தினா ஏன்னா இந்த சுவிட்ச் அழுத்தினா அது என்ன எக்ஸ்ட்ரா சுவிட்ச் கொடுத்துக்கிறீங்க? டர்ன் கட் பண்றாங்கல்ல, தொடங்க தொடக்கூடாது. தாத்தா சாரி தாத்தா. அந்த டர்னை கொஞ்சம் ஸ்பீடு கம்மி ஆயிடுச்சுன்னா லைட்டாக டச் பண்ணி எடுத்தால் அப்போ நல்லா ஸ்பீட் ரன்னிங் நல்லா இருக்கும். ரன்னிங் போகும். தூக்கி தள்ளி விட்டுறாதானா ரெண்டு பேர்த்தையும்? சொல்லாது. ஏன்னா அவர் ஓட்டி சர்வீஸ் இருக்குல்ல, அதனால இவர் ஏற்காடு தான் வராது. அப்படிங்களா? ஆமாம். அது பாருங்க எப்படி இருக்கிறாரு பாருங்க. ஏற்காடு மலையாட்டமாக இருப்பார் பாருங்க. தலை பாருங்க, ஏற்காடு மலை மாதிரி இருக்கு பாருங்களா. மேலே இருக்கிற தோட்டத்தெல்லாம் அறுவடை பண்ணிட்டாரு. அதனால இப்போ வந்துட்டாரு கீழே. தோட்டத்தில் அறுவடை பண்ணிட்டு கீழே வந்துட்டாரா? மேலே இருக்கிற தோட்டத்தை அறுவடை பண்ணிட்டு தான் வந்துருக்காரு. இப்போ ஏற்காடு தான் வராரு. தோட்டமே கிடையாது அவருக்கு. எனக்கு இருக்க தோட்டம் அளவுக்கு அவருக்கு தோட்டம் இருக்காது. என் தோட்டம் பார்த்தீங்களா எவ்வளவு சுத்து ரவுண்டு. அவருக்கு பாருங்க, சுத்தமா ஏற்காடு மலையில ரவுண்ட் அடிச்சு வந்தார் தோட்டத்தை. தாத்தா